Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம செல் யூனிட் ஆஃப் லைஃபோட பார்ட் 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கான்டென்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் என்பதை பற்றி பார்த்துப்போம். இந்த கிளாஸ்ல நம்ம யூகேரியோட்டிக் செல், அதோட செல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர், செல் வால் ஸ்ட்ரக்சர், சைட்டோபிளாசம் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி பார்க்கலாம். யூகேரியோட்டிக் செல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். இதுக்கு சைட்டோபிளாசம் இருக்கும். லெட் மீ சேஞ்ச் த சைஸ் ஆஃப் ஃபாண்ட். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி it will have cytoplasm இருக்கும், and then it will have membrane bound organelles இருக்கும். இதுக்குள்ள வந்து organelles இருக்கும், and well defined nucleus இருக்கும். என்ன இருக்கும்? well defined nucleus இருக்கும். so இப்போ இந்த diagram நல்லா zoom பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். so these are things. பாத்தீங்கன்னா nucleus இருக்கு, endoplasmic reticulum இருக்கு, smooth and rough. இது வந்து Golgi apparatus. then you have mitochondria, energy house. Then you have ribosome, protein manufacturer, protein unit, lysosome, suicidal bag. It again, it is also mitochondria and endoplasmic reticulum. That's all. Nucleoid வந்து nucleus குள்ள இருக்கும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது let's see cell membrane. இப்போ ஆக்சுவலா நம்ம ராபர்ட் ஹூக்கும் லீவன் ஹூக்கும், ஆண்டன் வான் லீவன் ஹூக்கும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? சிம்பிள். பட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் 1950s தான் வர ஆரம்பிச்சு. அப்பதான் செல்லை சுத்தி செல் மெம்பரேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதையே ஒரு ரிசர்ச்சே மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க சயின்டிஸ்ட். செல் மெம்பரேன் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப், செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் பைலேயர். லிப்பிடே 2 லேயர் இருக்கும். அப்புறம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன், சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ லிப்பிடே வந்து பை லேயர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இது சுற்றி பாத்தீங்களா, இப்படி இருக்கா புரோட்டீன், இது புரோட்டீனை சுற்றி சுகர் இருக்கும். லிப்பிட் பாத்தீங்களா ப்ளூ ரெட் கலர் 2 லேயர், லிப்பிட் பை லேயர். கொலஸ்ட்ரால் கீழே அட்டாச் ஆயிருக்கும். இது இன்டிகிரல் புரோட்டீன். இது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண, நல்லா கவனிங்க. இந்த ஸ்ட்ரக்சர் செல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் சுத்தி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லா இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஜூம் பண்ணி பாக்குறேன், இந்த மாதிரி இருக்கா? நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு மிசைல் ஃபார்மேஷன் கிளாஸ் 10 கெமிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கா? அதுல வர மாதிரி இருக்கா? பேசிக்கலி அதேதான். இந்த ஹெட் அப்படின்றது ஹைட்ரோஃபிலிக் ஹெட், அதாவது தண்ணி ரொம்ப பிடிக்கும் இந்த ஹெட்டுக்கு. பட் இந்த டெய்ல் இருக்கு இல்லையா, இது ஹைட்ரோபோபிக், அப்படின்னா தண்ணி பிடிக்காது. அதனால இந்த ஹெட் போய் தண்ணியோட அட்டாச் ஆயிடும். பட் இந்த டெய்ல் கிட்ட தண்ணி வரக்கூடாது. அப்படின்னா செல்லுக்குள்ள எப்படி தண்ணி என்டர் ஆகும்? ஹெட் தண்ணியோட அட்டாச் ஆயிடும். பட் டெய்லுக்கு தண்ணி பிடிக்காது அப்படின்றதுனால ஹெட் கிட்டே தண்ணி இருக்கும், டெய்ல் கிட்ட வராது. அதனால செல்லுக்கிட்டையும் வராது. அப்ப எப்படி செல்லுக்கு தண்ணி கிடைக்கும்? இது இஸ் பிகாஸ் ஆஃப் இன்டிகிரல் புரோட்டீன். இந்த இன்டிகிரல் புரோட்டீன் இருக்கு, இது மூலமா தான் தண்ணி உள்ள வரும் செல்லுக்கு. சரிங்களா? செல் மெம்பரேன் பாத்தீங்கன்னா இட் இஸ் லிப்பிட் காம்பனன்ட். நான் சொன்ன மாதிரி சரிங்களா, இட் இஸ் மெயின்லி கன்சிஸ்டிங் ஆஃப் பாஸ்போகிளிசரைட். இது லிப்பிட் கண்டென்ட் இருக்கு. அந்த லிப்பிடே இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னா, it is phosphoglycerides. ரொம்ப important, phosphoglycerides. They have the polar head group and 2 hydrophobic hydrocarbon tail. இப்போ நம்ம நல்லா பார்க்கலாம், இதை ஜூம் பண்ணி நல்லா பார்க்க இந்த இமேஜ. இந்த மாதிரி ஒரு ஹெட் இருக்கு. இது பாஸ்பேட் கிளிசரால் ஆனதுனால பாஸ்போகிளிசரைடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட ஹெட் இந்த ஹைட்ரோபோபிக் ஹெட் நான் சொன்னது இப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஹைட்ரோபோபிக் ஹெட், சாரி ஹைட்ரோஃபிலிக், ஐ மேட் a mistake. இது ஹைட்ரோஃபிலிக் இல்லையா? ஹைட்ரோஃபிலிக் ஹெட். இந்த ஹைட்ரோஃபிலிக் ஹெட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்பேட் அண்ட் கிளிசரால். பாத்தீங்கன்னா கிளிசரின் இருக்கு, இங்க பாஸ்பேட் இருக்கு. இந்த பாஸ்பேட் கிளிசரால் மேல இருக்குன்னா இது பாஸ்போகிளிசரைட். இந்த பாஸ்போகிளிசரைட் இது மேல, இது கீழே இருக்கிறது ஹைட்ரோபோபிக், தண்ணி பிடிக்காத டெய்ல். இட் மே பி saturated or unsaturated. உங்களுக்கு தெரியுமா சாச்சுரேட் நல்லதா நம்ம உடம்புக்கு, இல்ல அன்சாச்சுரேட் நல்லதா? அப்சல்யூட்லி அன்சாச்சுரேட்டட் இஸ் நல்லது. ஏன் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் இஸ் டபுள் பாண்ட். அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஆயில். இது வந்து அதனால ஈஸியா பிரேக் ஆகி நம்ம பாடியில டைஜஸ்ட் ஆகும். பட் இஃப் யூ டேக் saturated இஸ் சிங்கிள் பாண்டிங், எக்ஸாம்பிள் ghee, it will not digest in our body that much easily. So polar head அப்படின்னு சொல்றாங்க, polar head group. நான் போலார்னா தண்ணி பிடிக்கும்னு அர்த்தம். போலார் பியர் ஞாபகம் ஐஸ் தான் இருக்கும், ஸோ தண்ணி பிடிக்கும். பட் நான் போலார்னா தண்ணி பிடிக்காது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, போலார் பியருக்கு தண்ணி பிடிக்கும், ஐஸ்ல இருக்கும். நான் போலார்னா தண்ணி பிடிக்காது. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த
cell membrane குள்ள போயிடலாம். Lipids are arranged within the membrane with the polar head towards the outer side and the hydrophobic tail non-polar towards the inner part. நான் சொன்னேன் இல்லையா, லிபிட்ஸ்ல வந்து போலார் எண்ட் தண்ணி பிடிக்கிற சைடு வெளியே இருக்கும், தண்ணி பிடிக்காத சைடு உள்ள இருக்கும். ஓகேங்களா, ஹைட்ரோபோபிக் டெயில் non-polar towards the inner part. மிஸ் இன்ஃபர்மேஷன் வர மாதிரி தான். This ensures the non-polar tail of saturated hydrocarbons present in the inlet and the aqueous environment. இதை என்ன இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நான்-போலார் எண்ட் வந்து aqueous environmentல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதாவது தண்ணி பிடிக்காத இந்த டெயில் வந்து தனக்குள்ள செல்லுக்குள்ள எந்த விதமான தண்ணி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கா இருந்தா கூட செல்லுக்குள்ள இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? செல்லுக்கு வந்து தண்ணி கொடுக்காம தண்ணியில இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது இந்த லிப்பிட்ல கூட ஹைட்ரோஃபிலிக் நான்-போலார் tail. ஓகேங்களா? So these are called hydrophobic tail and aqueous internal component then hydrophilic surface hydrophobic surface. புரிஞ்சுங்களா? அடுத்தது செல் மெம்பரேன். along with lipidோட protein and carbohydrates இருக்கும் embedded in the lipid layer. In human beings, the membrane of the erythrocyte na RBC has approximately 52% of protein, 40% of lipid. membrane இப்போ உங்களோட RBC ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க, ரெட் பிளட் செல் ஸ்ட்ரக்சர். இதான் RBC. So இதுல இந்த செல் மெம்பரேன் இருக்குல்ல, outer layer, it is made up of, இது RBC சரிங்களா, RBC ல outer layer is made up of 52% of protein, 52% protein, and then 40% of lipids, 40% lipids, 52% protein, 52% protein, 40% lipids. புரிஞ்சுதுங்களா? 52% protein, 40% lipids. So cell membrane பார்க்கலாம். Depending on the ease of extraction, membrane proteins can be classified as integral. எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இன்டெகிரல் பெரிஃபெரல் பிரிப்பாங்க. ஓகேங்களா? மெம்பரேன் புரோட்டீன் இருக்குன்னா இந்த புரோட்டீனை வந்து நான் ரெண்டா பிரிப்பேன். ஒன்னு இன்டெகிரல், இன்னொன்னு பெரிஃபெரல். இன்டெகிரல் அண்ட் பெரிஃபெரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரல் அண்ட் பெரிஃபெரல் புரோட்டீன் லைஸ் அட் சர்ஃபேஸ் ஆஃப் தி மெம்பரேன். மெம்பரேனோட சர்ஃபேஸ்லயே இந்த பெரிஃபெரல் புரோட்டீன் இருக்கும். வேற இன்டெகிரல் புரோட்டீன் அது பார்ஷியலி டோட்டலி பரிட் இன் தி மெம்பரேன். இன்டெகிரல் புரோட்டீன் அதோட பேர் இருக்க மாதிரி இன்டெகிரல் உள்ள லைட்டா இருக்கும், பார்ஷியலா இருக்கும், இல்ல டோட்டலா உள்ளே இருக்கும். அதான் இன்டெகிரல். அவுட்டர் சைட்ல அட்டாச் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் வந்து பெரிஃபெரல் புரோட்டீன். பெரிஃபெரல் புரோட்டீன். இன்டெகிரல் புரோட்டீன்னா இன்ஸ்ட்ரிக்டிங் புரோட்டீன் உள்ள இருக்கும். ஓகேங்களா? உள்ள இருக்கும். அடுத்தது fluid mosaic model. Fluid mosaic model most recent model proposed by Sinton Nicholson. இந்த வரலட்சுமியோட ஹஸ்பண்ட் பேர் கூட நிக்கோல்சன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சிங்கர் நிக்கோல்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்கோல்சன் சிங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ட்ரஸ் வரலட்சுமியோட ஹஸ்பண்ட் நிக்கோல்சன். ஆக்சுவலா அவங்க நேம் எக்ஸாக்ட் நிக்கோல்சன் தெரியல, பட் அவங்களோட ரிசம்பிளன்ஸ் இருக்கனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களோட ஷார்ட் நேம். ஓகேங்களா? நிக்கோல்சன் அண்ட் இந்த சிங்கர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அவங்களோட நேமோட வரலட்சுமி ஆக்ட்ரஸோடைய நேம் அவங்களோட ஹஸ்பண்டோட நேமோட சிமிலாரிட்டி நிக்கோல்சன் இஸ் a singer. புரிஞ்சுங்களா? அடுத்தது according to this model, membrane is quasi fluid in nature. இந்த membrane வந்து இது quasi fluid. என்னது? quasi fluid in nature. The ability to move within the membrane is special as fluidity. membrane குள்ள மூவ் ஆகிறதுக்கான எபிலிட்டி தான் fluidity சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த இமேஜ் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களால ஃபீல் பண்ண முடியுதா அந்த மெம்பரேன் எப்படி இருக்கும்னு? நல்லா தெரியுதுங்களா? உள்ள அந்த டெயில் ஹைட்ரோஃபிலிக் இதெல்லாம் நல்லா தெரியுதுங்களா? அப்படியே உள்ள போய் பாருங்க. அப்படியே அந்த இமேஜ்க்குள்ள எல்லாமே நல்லா தெரியுதா? அடுத்தது fluid mosaic model. Fluid nature of the membrane is also important for the point of view of the functions like cell growth, formation of intercellular junction, secretion, endocytosis, cell division. இந்த எல்லா ப்ராசஸ்லயே அதோட fluidity தான் காரணம். fluidityனா என்ன? மூவ்மெண்ட்டை பாசிபிள் ஆக்குறது. ஆக்கும். செல் growthக்கு, intercellular junctionக்கு இதுக்கெல்லாம் வந்து fluidity தான் காரணம். The fluid mosaic virus it will undergo endocytosis and exocytosis ரெண்டு இருக்கும். endocytosisனா என்னன்னு பார்க்கலாம். செல் டிவைட் ஆகுதா? இது தெரியுதா? அவுட்சைட் த செல் நடந்தா அது எண்டோசைட்டோசிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்க. இப்படி இருக்க வேண்டிய மெம்பரேன் என்ன ஆகுது? டென்ட் ஆகி இப்படி வருது. கரெக்டுங்களா? இந்த டென்ட்டுக்குள்ள நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ சொல்ல கொஞ்சம் டென்ட் இருக்கும் அப்படின்ட்டு.
ஸோ இந்த டென்ட்டுக்குள்ள எல்லா ப்ரோட்டீன் வெளியே இருக்கக்கூடிய ப்ரோட்டீனும் உள்ள வருது. வெளியே இருந்து உள்ள வருது எண்டோசைட்டோசிஸ். வெளியே ஓகேங்களா, அதான் எண்டோ உள்ள வருது. அப்படியே வெளியே இருந்து ரிசைக்கிள், இது வந்து ரிசைக்கிள்னு சொல்லுவாங்க. ரிசைக்கிள் மூலமா அவுட் சைட் செல்ல இருந்து சைட்டோபிளாசம்க்கு இந்த என்ட்ரி கொடுக்குது. The fluid mosaic virus, the arrangement of lipid and protein is protein iceberg with steam மாதிரி இருக்கும். தண்ணியில வந்து ஐஸ் எப்படி இருக்குமோ, ஐஸ்பர்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து லிப்பிடுக்குள்ள புரோட்டீன் இருக்கும். லிப்பிடுக்குள்ள இதான் லிப்பிட் தெரியுதுங்களா? இல்ல மாத்திரம் லிப்பிட் தெரியுதுங்களா? லிப்பிட்குள்ள புரோட்டீன் ஆயிருக்கும். லிப்பிட்குள்ள புரோட்டீன் இப்படி தான் எம்பர்ட் ஆயிருக்கும். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இது நல்லா பாருங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷன். நியூட்ரல் சொல்யூட்ஸ் may move across membrane by the process of simple diffusion. ஸோ சொல்யூட்ஸ் இருக்குங்க இல்லையா, சொல்யூட்ஸ் வந்து அக்ராஸ் உள்ள வெளியே போயிட்டு வர முடியும். எப்படி அப்படின்னா by the process of simple diffusion. டிஃப்யூஷன் மூலமா உள்ள வெளியே போயிட்டு இருக்க முடியும். இது is a concentration gradient, கரெக்ட்டுங்களா? from higher concentration to lower concentration. டிஃப்யூஷன் மூலமா they can go on out. டிரான்ஸ்போர்ட்டை நம்ம பேசிக்கா ரெண்டா பிரிக்கலாம் சரிங்களா. டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட் பிரிக்கலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா இன்க்ளூட்ஸ் டிஃப்யூஷன் அலோன். ஸோ ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போகும் சரிங்களா. பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ் வரும். ஸோ ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எலிமெண்ட் வெளியே உள்ள எண்டோசைட்டோசிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் செல்குள்ள நடக்கும். எண்டோசைட்டோசிஸ் வெளியே இருந்து ஒரு திங் வந்து உள்ள வருது. இப்போ இது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன், இது லோவர் கான்சன்ட்ரேஷன். இப்போ வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகும். இதுக்கு ஏடிபி தேவையில்லை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் டிஃபிஷன். பட் இப்போ என்ன ஆகுது, உள்ள நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கு, வெளியே கம்மி கான்சன்ட்ரேஷன் இருக்கு. பட் இது எப்பவுமே எண்டோசைட்டோசிஸ் தான் நடக்கும். கம்மியா இருந்தாலுமே கம்மியில இருந்து அதிகமா தான் வருது. இப்போ ஆப்போசிட்டா நடக்குதுல அப்படின்னா ஏடிபி தேவைப்படும். புரியுதுங்களா? Function of plasma membrane. Water may also move across membrane. So அதான் osmosis சொல்லுவாங்க. Higher concentration, lower concentration, solute move ஆச்சுன்னா diffusion, water move ஆச்சுன்னா osmosis. சரிங்களா? aquaporin சொல்லுவாங்க. இந்த திங்க வந்து aquaporin சொல்லுவாங்க. What are the functions of the plasma membrane? As the polar molecules cannot pass through the lipid bilayer, they require a carrier protein. So இந்த polar moleculesனால lipid bilayer பாஸ் பண்ண முடியாது. இந்த லிப்பிட் ரெண்டு லேயர் இருக்குல்ல, அது தாண்டி இந்த போலார் மாலிக்யூல்ஸால உள்ள வந்துட முடியாது ஓகேங்களா. they require a carrier protein. எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கேரியர்ஸ் தேவைப்படும். functions of plasma membrane. plasma membrane ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். a few ions and molecules are transferred across membrane against the concentration gradient. So from lower concentration to higher concentration, first transport is the energy dependent process in ATP feedback. நான் சொன்னதே தான். so ATP தேவைப்படுச்சுன்னா அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எக்ஸ்ட்ரா ATP தேவைப்பட்டுச்சு, அதாவது கம்மி கான்சன்ட்ரேஷன் இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா ஆப்போசிட்டா நடக்குதுன்னா அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆப்போசிட்னா ஆக்டிவா இருப்பாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எனக்கு ஆப்போசிட் வந்து ஆக்டிவ். ஏன்னா நான் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கேன். அதனால எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏடிபி தேவைப்படும். Functions of the plasma membrane. Many molecules can breathe move across the membrane without any requirement of the energy. This is called passive. ஜாலியா போயிட்டு வரலாம். பட் எந்த விதமான ஏடிபி தேவைப்படல அப்படின்னா அது பாசிவ். என்ன மாதிரி சோம்பேறித்தனமா எந்த விதமான எனர்ஜி செலுத்தாம போயிட்டு வருவாங்க அப்படின்னா அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உள்ள அனுப்பிடாது. தே ஆர் செலக்டிவ்லி பர்மியபிள். அது தேவையான விஷயங்களை மட்டும் உள்ள அனுப்பும். செக்யூரிட்டி வச்சு உள்ள அனுப்புற மாதிரி. ஸோ சைட்டோபிளாசம்னா இட்ஸ் a semi-fluid matrix present both in the prokaryotic and eukaryotic. ஸோ வாட்டர் தான் 80 to 85% வந்து இருக்கும். 80 to 85% தண்ணி தான் இருக்கும், H2O தான் இருக்கும். ரிமைனிங் கான்ஸ்டன்ட் வந்து புரோட்டீன். புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 15% இருக்கும். லிப்பிட் வந்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 4% இருக்கும். பாலிசாக்கரைடு வந்து 1%. பாலிசாக்கரைடு 1%. நியூக்ளிக் ஆசிட் is also 1%. நியூக்ளிக் ஆசிட் is also 1%. பிளாஸ்மா மெம்பரேன், இது நியூக்ளியர் மெம்பரேன், இது சைட்டோபிளாசம். தெரியுதுங்களா? இதுதான் வந்து சைட்டோபிளாசமோட நார்மல் லேயர். எல்லா ஆர்கனல்ஸும் சைட்டோபிளாசம்குள்ள தான் சஸ்பெண்ட் ஆயிடும். எனி மாலிக்யூல் சென்டரிங் தி செல் ஹஸ் பாஸ் சைட்டோபிளாசம் ஒன்லி. செல்லுக்குள்ள என்ட்ராகும்னா சைட்டோபிளாசம் பாஸ் பண்ணிட்டா உள்ள வர முடியும். இட் இஸ் மெயின் ஆர்கன் ஆஃப் தி செல்லுலர் ஆக்டிவிட்டி போத் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல் ஆர்கனைஸ் எக்ஸ்சேஞ்ச் மெட்டீரியல்ஸ் வித் சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு செல் ஆர்கனல்ல இருந்து ஒரு பொருள் வெளியே வருதுன்னா அது வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னா சைட்டோபிளாசம் மூலியமா தான் போக முடியும். சைட்டோபிளாசம் அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் சைட். என்னது? எக்ஸ்சேஞ்ச் சைட்டா சைட்டோபிளாசம். இது பிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மாலிகுலர் எக்ஸ்சேஞ்ச், கால்கி பாடி, சைட்டோபிளாசம். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது கொஸ்டின்
கொஸ்டின் பார்க்கலாம். The cell organelles exchange material through cytoplasm. இப்பதான் பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? cytoplasm. ஏன்னா all the organelles are suspended in the cytoplasm. Any molecule containing the cell has to pass through cytoplasm. It is the main iron of the cell activity in both the plants and animals. Cell organelles exchange material through the cytoplasmic matrix. Cytoplasmic matrix மூலமா எல்லா விஷயத்தையுமே it can exchange. Cell wall. Cell wall is the outermost covering of the cell. ஒரு செல்லோட வெளியே இருக்கிற outermost covering தான் cell wall சொல்லுவாங்க. It protects the cells from the mechanical damage and infection. செல்ல mechanical damage and infection இருந்து இத protect பண்ணும். Cell wall helps cell to cell interaction. இந்த cell wall தான் வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள interaction வந்து காட்டும். So இந்த slide ரொம்ப important slide. ஏன்னா it includes some important contents. So let me discuss those contents again. Cell wall is the outermost covering. First point வந்து they are outermost covering. ரெண்டாவது point வந்து protect the cells from mechanical damage and infection. Outermost protection. Cell to cell interaction க்கு help பண்ணும். Cell to cell interaction ரொம்ப important point. So ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் interact பண்றதுக்கு இத help பண்ணும். Cell to cell interaction, outermost covering, protection. இத cell wall. Cell wall is made up of cellulose. சரிங்களா? Cell wall வந்து it is made up of cellulose, hemicellulose, pectins, protein. Cellulose, hemicellulose, pectins, protein. Middle lamella, primary cell wall, plasma membrane, hemicellulose, pectin, cellulose, microfibrils and soluble protein. சரிங்களா? அடுத்தது plasmodesmata அப்படினு ஒரு ஷோ. அதாவது இது ஒரு பேசேஜ் மாதிரி. இப்போ ஒரு ரெண்டு செல் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். செல் டு செல் இன்டராக்ஷனுக்கு ரெண்டு செல் இருக்கு. இது வந்து மிடில் லாமெல்லா சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குது மிடில் லாமெல்லா. இது வந்து பெக்டேட் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜ் தான் பிளாஸ்மோடெஸ்மாட்டா. அதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஒரு செல் இன்டராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த செல் வால்ல. பிளாஸ்மோடெஸ்மாட்டா. செல் வால் பாத்தீங்கன்னா மூணு பார்ட் இருக்கும். செல் வால் பேசிக்கலி மிடில் லாமெல்லா, பிரைமரி அண்ட் செகண்டரி வால். மிடில் lamella, primary, middle lamella, primary, secondary, middle lamella, primary, secondary, middle lamella இதுக்கும் நடுவுல இருக்குது. அதான் மிடில் lamella. பிரைமரினா வெளியே இருக்கிறது, செகண்டரினா கொஞ்சம் உள்ள இருக்கிறது, பிளாஸ்மம்னா அதுக்கும் உள்ள இருக்கும். ஸோ இது நல்லா நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ மிடில் லாமெல்லானா இந்த செல் டு செல் கனெக்ஷன்ல இப்போ நீங்க மிடில் லாமெல்லா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா மூணு சந்து நடுவில் இருக்கிறது மிடில் லாமெல்லா. இதான் மிடில் லாமெல்லா. இப்போ மூணு ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ரோடு கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மிடில் லாமெல்லா. புரியுதுங்களா? மிடில் லாமெல்லா. பிரைமரி செல் வால்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் செல் வால். இந்த லேயர் தான் சொல்லணும், வெளியே அவுட்டர் கவரிங் சொல்லக்கூடாது. இதுதான் பிரைமரி செல் வால். அப்புறம் இது S1, இது S2, இது S3. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் S1, S2, S3 பிரைமரி செல் வால் அடுத்தது. இதெல்லாம் செகண்டரி செல் வால். செகண்டரி செல் வால் மூணு இருக்கும். மூணு லேயர் இருக்கும். செகண்டரி செல் வால் 1, செகண்டரி செல் வால் 2, செகண்டரி செல் வால் 3. இது பிரைமரி செல் வால். இதுக்குள்ள இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். தெரியுதுங்களா? உள்ள இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். புரிஞ்சுட்டீங்களா? செல் வாலோட மிடில் லாமெல்லா பார்க்கலாம். மிடில் லாமெல்லா வந்து கால்சியம் அப்படின்னா மெக்னீசியம் பெக்டேட்ஸால மேடா இருக்கும். கால்சியம் அப்படின்னா மெக்னீசியம் பெக்டேட், CaMg பெக்டேட்ஸ்னால தான் செல் வால் வந்து மிடில் லாமெல்லா மேட். ரெண்டு நடுவுல இருக்கிற லாமெல்லா. It helps in softening of the rice fruit due to solubilization of pectins. இந்த பெக்டேட் கரைஞ்சு போறதுனால தான் ஒரு ஃப்ரூட் வந்து சாஃப்ட் ஆயிடும். அந்த ரைஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாங்காய் எடுத்துட்டீங்கன்னா பழுத்துடுச்சுன்னா சாஃப்ட் ஆயிடும். அது காரணம் இந்த பெக்டேட்ஸ்லாம் வந்து சாலிபைஸ் ஆகிறதுக்கு தான். மிடில் லாமெல்லா அட்டாச்மெண்ட் டூ அட்ஜசன்ட். இந்த மிடில் லாமெல்லா தான் ரெண்டு செல்ல கிரிப்பா பிடிச்சிருக்கும். இப்போ இந்த லாமெல்லா சாலிபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது கிரிப்பா பிடிச்சிக்காது, குழன்னு ஆயிடும். அதனால சாஃப்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் காமன் வால் பிட்வீன் ரெண்டு அட்ஜசன்ட் ரூம். இப்போ ரெண்டு ரூம் இருக்கு பக்கத்துல, அதுக்கான நடுவில் ஒரு வால் இருக்கும் இல்லையா, அதுதான் மிடில் லாமெல்லா.
lamella is made up of calcium and magnesium pectose. இந்த pectose soluble ஆகிறதுனால தான் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாஃப்ட் ஆகுது. ரைப்பன் ஃப்ரூட் சாஃப்ட் ஆகும். அடுத்தது ரைப்பன் ஃப்ரூட் எண்டோமெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோமெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எண்டோமெம்பரேன் சிஸ்டம். இது எண்டோமெம்பரேன் சிஸ்டம்னா என்னென்ன வருவாங்க? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வருவாங்க, லைசோசோம் வருவாங்க, வாக்யூல் வருவாங்க, அப்புறம் கால்கி காம்ப்ளெக்ஸ் வருவாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது இஜி லவ், இஜி லவ்
EG love. So lysosome, vacuole, endoplasmic reticulum, Golgi body, EG love. This is endomembrane system. Since the function of the mitochondria, chloroplast and peroxisome are not considered, mitochondria, chloroplast, peroxisome, இதெல்லாம் வந்து they are not coordinated. எல்லாம் ஒரே வர்க்க பண்றாங்களா அப்படினா இல்ல. பட் endoplasmic reticulum, lysosome, vacuole, Golgi complex தான் வந்து ஒரே வேலையை பண்ணுவாங்க. இதாக கன்சிடர் தி endomembrane system. புரியுதுங்களா? இப்போ endomembrane systemல என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாமா? நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன சொன்னேன்? EG love சொன்னேன். endomembrane system. endomembrane system. EG love அப்படினா endoplasmic reticulum இருக்கா? ஸ்மூத், ரஃப்னா ரைபோசோம் இருக்கும், ஸ்மூத்னா லிபிட் இருக்கும். ஓகே, endoplasmic reticulum முடிஞ்சது. G for Golgi bodies, Golgi apparatus இருக்கா? இது பிளான்ட்ஸ்ல வந்து டிக்யோசோம் சொல்லுவாங்க. ஓகே, G இருக்கு. லெவலுக்கு Lக்கு வந்து லைசோசோம்னா சூசைடல் வேக்ஸ் இருக்கா? இருக்கு. V for vacuole னா ஸ்டோரேஜ் பாடி இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? ரிசர்வ் மாதிரி. ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் endoplasmic reticulum பார்க்கலாம். Electron microscopic studies in eukaryotic cells reveal the presence of the network of reticulum, tiny tubular structures scattered on the cytoplasm. Cytoplasm ல tiny tubular structure, அதாவது network of reticulum இருக்கும், network of tubular structure வந்து இருக்கும். அதுதான் இந்த endoplasmic reticulum. ER வந்து intercellular space வந்து divide பண்ணுது two compartments. Luminal, அதாவது inside ER, extra luminal cytoplasmic compartment. இன்ட்ராலூமினார் அப்படின்னா இந்த லிப்பிடோட உள்ள இருக்கிறதா லூமினார். பட் எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னா it will be around it. சைட்டோபிளாசம் சுத்தி இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா லூமினல். இன்டர்லூமினல்னா உள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் endoplasmic reticulum பார்க்கலாம். It will have nuclear pore, rough endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum, ribosome, smooth endoplasmic reticulum இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர். endoplasmic reticulum னா என்னன்னு பார்த்தலாம். endoplasmic reticulum bears ribosomes on the surface of endoplasmic. Absence of ribosomes appears smooth endoplasmic reticulum. சரிங்களா? endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum helps the synthesis of lipids and hormones. smooth endoplasmic reticulum தான் lipids ப்ரொடியூஸ் பண்ண இது பண்ணும், ஹெல்ப் பண்ணும். So area RER வந்து அது rough endoplasmic reticulum is frequently observed as actively involved in the protein synthesis. The extension continuous outer member of the nucleus. nucleus ஓட அட்டாச் இருக்கும். nucleus ஓட பக்கத்து வீடு தான் endoplasmic reticulum. ER நெர்ரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெர்ரு பக்கத்து வீடு, நெர்ரு புர்ரு அப்படின்னு சவுண்ட் வரும். பக்கத்து வீட்டுல கரெக்டா நெர்ரு. சரிங்களா? RERல வந்து இது புரோட்டீன் சிந்தசிஸ். rough endoplasmic reticulum வந்து புரோட்டீன் சிந்தசிஸ். smooth endoplasmic reticulum வந்து lipids and hormones. நெர்ரு வந்து பக்கத்து வீடு. சரிங்களா? endoplasmic reticulum completed. இப்போ Golgi bodies பார்க்கலாம். Camillo Golgi ஒருத்தர் இருந்தார். Camillo Golgi. இந்த Camillo Golgi தான் Golgi bodies கண்டுபிடிச்சாரு 1898ல. He observed densely stained reticulate structure near the nucleus பக்கத்துல dense nucleus structure வந்து பார்த்தாரு. லேட்டரா வந்து இவர் வந்து Golgi bodies சொன்னாரு. பிளான்ட்ஸ் இது கொஞ்சம் ப்ராமினெண்டா இருக்காது, அதனால வந்து டிக்யோசோம்ஸ்னு பேர் வச்சாங்க. டிக்யோசோம்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. These are absent in prokaryotes. prokaryotes இருக்காது, பட் யூகரியோட்ஸ் மட்டும் தான் இருக்கும். prokaryotes Golgi bodies இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தாத்தாக்கு prokaryotes பிடிக்காது. Golgi தாத்தாக்கு Camillo Golgi தாத்தாக்கு prokaryotes பிடிக்காது. அதனால prokaryotes இருக்க மாட்டாரு. யூகரியோட்ஸ் மட்டும் தான் இருப்பாரு Camillo Golgi தாத்தா. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பாருங்க. they consist of many disc shaped sacs. இந்த மாதிரி ஆர் சிஸ்டர் நேம் சொல்லுவாங்க. சிஸ்டர் நேம் டிஸ்க் ஷேப்ட் சாக் தான் சிஸ்டர் நேம் சொல்லுவாங்க. இது வந்து they will be stacked parallel to each other. parallel-ஆ இருப்பாங்க. சிஸ்டர் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்ட் ஸ்பேஸ். அடுத்தது பாருங்க concave transmembrane walls. இந்த மாதிரி கான்கேவா இருக்கும். It will be made up of glucose
அண்ட் புரோட்டீன் அப்படின்றதுனால we call it glucoprotein சொல்லுவாங்க. glucoprotein ஏன்னா குளுக்கோஸ் அண்ட் புரோட்டீனால மேல இருக்கிறதுனால glucoprotein. இது புரோட்டீன் மேல கீழே லிப்பிட். இது வந்து கான்வெக்ஸ் cis forming phase. ஓகேங்களா? இது டிரான்ஸ்ஃபார்மிங் phase. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயகிராம்லயே உங்களுக்கு புரியும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் phase, இது cis forming phase, இது சிஸ்டர்னேஸ். சிஸ்டர்னேஸ், cis phase, trans phase. இது குளுக்கோஸ் அண்ட் புரோட்டீனால மேல இருக்கிறதுனால glucoprotein. glucoprotein trans phase கீழே, cis phase மேல, நம்ம இருக்கிறது சிஸ்டர்னேஸ். இப்போ various number of cisternae at present in Golgi bodies. Golgi bodies நிறைய டிஃபரெண்டான cisternae இருக்கும். Golgi cisternae are concentratively arranged near the nucleus in distinct convex cis and forming phase, concave, trans or maturing phase. Convex அப்படின்னா cis, concave அப்படின்னா trans, maturing phase ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது cis phase, இது trans phase. நியூலி ஃபார்மிங் தி சைக்கிள் இப்படி இருக்கும். இது சிஸ்டர்னே, இது லூமென், இதுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட் வந்து லூமென் சொல்லுவாங்க. இது parallel. ஓகேங்களா? இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசைக்கிள், உள்ள வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டிங் வெசைக்கிள், செக்ரீஷன் வெசைக்கிள். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது Golgi bodies, cis and trans phases of the are entirely different but they are interconnected. Trans phase, cis phase, cis phase and trans phase. The convex side is known as cis and forming phase. Maturing phase இப்போ நான் இங்க எழுதுற பாருங்க. Convex cis, என்னோட சிஸ்டர் எப்பவுமே வெக்ஸ் ஆகிட்டே இருக்கான். cis, convex, cis, forming. இப்போதான் பிறந்த நேற்று முடிச்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வெக்ஸ் ஆகிட்டே இருப்பான் என் சிஸ்டர், நேற்று முடிச்ச காளான், அவளுக்கே வெற்றி முடியும் அப்படி அமைச்சுவாங்க. கான்கேவ், கான்கேவ் அப்படின்னா they are trans phase, matured phase, matured. புரியுதுங்களா? அடுத்தது Golgi body, secretion and packaging. Golgi body வேலை என்ன? பேக்கேஜிங் தான். பேக் பண்ணி அனுப்புவாங்க. பேக்கேஜிங் தான் Golgi body. கெமில Golgi தாத்தா வந்து gift பேக் பண்ற வேலை பார்த்துட்டு இருந்தாரு. Golgi தாத்தா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படியே அமைச்சுக்கோங்க. செக்ரீஷன் அண்ட் பேக்கேஜிங். செக்ரீஷன், பேக்கேஜ் பண்ணி அனுப்புறது தான். The forming phase receives the transported cycles in the endoplasmic reticulum. இந்த ER ல இருந்து transported cycles வந்து வரும். The cycles fuse with the Golgi body to release the content. Then they pass through the various system and reach the maturing phase. அப்போ அதாவது இப்போ புது சிஸ் வந்து ER ல இருந்து சிஸ் வரும், வெசைக்கிள் வரும். அந்த ER ல இருந்து இப்போ பாத்தீங்களா, ER ல இருந்து வருது இது வெசைக்கிள். அப்படியே சிஸ் phase மூலமா சிஸ்டம் எல்லாம் டிராவல் பண்ணி இப்படி வரும்போது இந்த இடத்துல trans phase ஆரம்பிக்கும். ஸோ மெச்சூர் ஆயிடும். ஓகேங்களா? மெச்சூரிங் phase ஆயிடும். Once reaching the maturing phase, they bud off and secrete cycle. அவங்க அங்க இருக்க செக்ரீட்டிங் சைக்கிள் அப்படின்னா அந்த சைக்கிள் என்னவா மாறிடும்? நியூ வெசைக்கிள் வந்து செக்ரீட்டிங் சைக்கிளா மாறிடும். இந்த மாதிரி செக்ரீட்டிங் சைக்கிள் வந்து பேக் ஆகி வருது. அதாவது ஒரு கிஃப்ட் உள்ள அனுப்புனா அதை உள்ளெல்லாம் தாண்டி பேக் பண்ணி வெளியே வரும் செக்ரீட்டிங் சைக்கிளா. சம் ஆஃப் தி சைக்கிள் ஆஃப் தி Golgi body ஸ்டோர் டைஜஸ்ட் என்சைம். ஸோ ஒரு சில சைக்கிள் Golgi body இருக்கக்கூடிய ஒரு சில சைக்கிள்ஸ் வந்து டைஜஸ்டிவ் என்சைம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். டைஜஸ்டிவ் என்சைம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்படியே வந்து ER, endoplasmic reticulum ல இருந்து finally form the primary lysosome. ஃபைனலா வந்து primary lysosome வந்து ஃபார்ம் பண்ணும். Functions of Golgi body. It helps in formation of plasma membrane, helps in the modification of protein, lipids, etc. synthesized by the endoplasmic reticulum. இந்த Golgi bodies வந்து formation of the plasma membrane க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து protein and lipid எல்லாம் modify பண்ணுவாங்க. which is endoplasmic reticulum synthesize, ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, endoplasmic reticulum synthesize பண்ணும். புரோட்டீன்ஸையோ லிப்பிட்ஸையோ endoplasmic reticulum உருவாக்குது. ஏன்னா அதுல தானே ரைபோசோம்ஸ் இருக்கு. புரோட்டீனையோ லிப்பிடையோ இந்த endoplasmic reticulum உருவாக்குதா? இந்த உருவாக்குன அந்த புரோட்டீனையோ லிப்பிடையோ இந்த Golgi bodies தான் பேக் பண்ணி ரெடி பண்ணும். இதை பேக் பண்றது வந்து அதனால இந்த பேக் பண்ணி ரெடி பண்ணது இல்லையா, அந்த லேயர் ஃபார்ம் பண்றது இல்லையா. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்ற லேயரை ஃபார்ம் பண்றவங்க யாரு? Golgi bodies. Golgi bodies தான் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு காரணம். Golgi apparatus important in the formation of glycoproteins, glycolipids. glycoproteins को glycolipids synthesis को காரணமே இந்த Golgi bodies தான். Golgi bodies தான் லைகோப்ரோட்டீன், லைகோலிபிட்ஸ் வந்து கிளைகோலிபிட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் Golgi bodies helps in the formation of new cell wall. நியூ செல் வால் ஃபார்மேஷனுக்கு Golgi body தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ டாட்டர் செல் நியூக்ளியை இருக்கு, பேரண்ட் செல் வால்,
Golgi body, spindle fiber, plasmoplast, Golgi recycle. ஸோ Golgi பாடி தான் வந்து செல் வால், நியூ செல் வால் வந்து உருவாக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட்குள்ள போயிடலாம். ஸோ த மெம்பரேன் ஆஃப் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரிமைன்ஸ் கண்டினியூஸ் வித் த மெம்பரேன் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேனோட பக்கத்து வீடு சொன்னேன் இல்லையா? எதிர் NER நெர் அதுதான். அடுத்தது which of the following events occur in endoplasmic reticulum? It is protein synthesis. Protein correct. அடுத்து dash is important in the formation of glycoprotein and glycolipids. Golgi. Golgi தான் glyco. இதுக்கு ஒரு ட்ரிக் தரவா? glyco Golgi GGG. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே glycoprotein glycolipids கேட்டா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. It is Golgi body GGG ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது Golgi complex participates in the formation of secretory vesicles. Formation of secretory vesicles. Packing of substances for export of cell occurs in the Golgi body. Golgi body தான் packaging க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ now we enter into the summary. So the endomembrane system னா என்னென்ன வரும்? EG log. So endoplasmic reticulum, Golgi body, lysosomes and vacuoles. ஓகேங்களா? they coordinate with each other. Network of tubes in the cells are endoplasmic reticulum. Endoplasmic reticulum na network of tubules. Endoplasmic reticulum, it will bear ribosomes and they circulate with the endoplasmic reticulum forms protein. Absence of ribosomes, it will appear smooth. It is called smooth endoplasmic reticulum. It forms lipid. So Camillo Golgi அப்படின்றவர் தான் first in the densely frame reticulate structure. Nucleus பக்கத்துல NER அப்சர்வ் பண்ணாரு. Later he named as Golgi body. Golgi அப்படின்றது complex proteins வந்து secretion வந்து ஹெல்ப் பண்ணும். So lysosomes அப்படின்றது small vesicles which are bound in simple membrane hydrolytic enzymes cellular digestion ஹெல்ப் பண்ணும். Vacuoles வந்து membrane bound space found in the cytoplasm. Membrane bound இந்த மாதிரி they are membrane bound substance present in cytoplasm. Cytoplasm இருக்கக்கூடிய membrane bound substance. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ்.